Hello guys, welcome to Beautech channel. நம்ம சேனல்ல நம்ம ஆல்ரெடி Poco X3 ஓட அன்பாக்சிங் பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம அதோட பெரியான பிக் பிரதரோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், Poco X3 Pro ஓட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ Poco X3 Pro எனக்கு தெரிஞ்சு Snapdragon 860 ப்ராசஸரோட 20,000 ப்ரைஸுக்கு கீழே வர ஒரே ஃபோன் இது தான். சப்போஸ் வேறு ஃபோன் கூட இருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா திட்டாதீங்க. ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளால ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உள்ளால பார்த்தீங்கன்னா Poco அப்படின்ற பிராண்டிங்கோட பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட கலர் மாதிரி ஆயிரும் கொஞ்ச நாளில். எஸ், எல்லோயிஷாக சேஞ்ச் ஆயிரும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு நல்ல கேஸ் தான். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண கேஸ் தான். Poco X3 கூட இதே மாதிரி தான் கேஸ் கிடச்சிது, ரொம்பவே ஃப்ளெக்சிபிளான கேஸ். ஸோ இதை தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபோனுக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறதுல இந்த வாட்டி ஃபோனை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபோன் பார்க்குறதுக்கு Poco X3க்கு ரொம்பவே சிமிலராக தான் இருக்குது. அப்கிரேட் எல்லாமே உள்ளால தான் பண்ணியிருக்காங்க, ஃபோனுக்கு வெளியில் பெருசாக பண்ணல. ஸோ வந்து உள்ளால Snapdragon 860 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 732G ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் ஆக்சுவலாக. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா பம்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பின்னாடி டெக்ஸ்டரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையாக நான் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன்னு தெரியுது. ஸோ இதை பற்றி ரொம்ப பேசுகிறதுக்கு முன்னாடி பாக்ஸ்குள்ளால வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ உள்ளால வந்து பார்த்தீங்கன்னா USB A to Type C கேபிள் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் உங்கள் ஃபோனை உங்களால் சார்ஜ் பண்ண முடியாது, நிறைய ஃபோன்ஸ் கொடுக்குறதில்ல, இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க, பவர் அடாப்டர். ஸோ ரொம்பவே நல்ல விஷயம். அவ்வளோதான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து 5160 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 48 MB கேமரா, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபோனில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மேஜர் ட்ரே கொடுத்துருப்பாங்க. அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 4 கேமராஸோட ஒரு கேமரா பம்ப் கொடுத்துருப்பாங்க. இன்னும் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேலே மைக்ரோஃபோன், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ், சார்ஜிங் போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக்னு ஒரு ஃபோனில் என்னென்ன தேவையோ உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை ஆன் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ Poco அப்படின்ற பிராண்டிங் நமக்கு தெரியுது. ஸோ இதோட செட்டப் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலி மியூசிக்கலி நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம் ஒரு வழியாக. ஸோ இந்த ஃபோனில் நான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணது இதோட 120 Hz டிஸ்பிளே தான். ரொம்ப அருமையாக இருக்குது. ரெஸ்பான்ஸ் டைம்னா 120 Hz அடிச்சுக்க முடியாது. இப்போ 144 Hz வரைக்கும் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இது ரொம்பவே அருமையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதோட கேமரா பற்றி பார்க்கலாம். ஸோ கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அலோவ் கொடுத்துக்கலாம். ஸோ கேமரா இப்படின்னு ஓகே எல்லாம் கொடுத்துப்போம். ஸோ நம்ம பக்கத்தில் தான் நம்ம வந்து செடி வளர்த்துட்ருக்கோம். இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ எடுத்துட்டோம். ஸோ டீட்டெயில் பார்க்கலாம். டு பி ஹானஸ்ட் சொல்லணுன்னா நான் இந்த அளவு கேமரா குவாலிட்டியாக சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு 20,000க்கு உள்ளால ப்ரைஸ் இருக்கிற ஒரு ஃபோனில் சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ கேமராக்கு ஏன் சார்பாக ஒரு மிகப்பெரிய தம்ஸ் அப் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பேக் கேமரா பெஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஸோ இதுக்கு மேலே ஜூம் பண்ணால் பயந்துருவீங்க, போதும். இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inches டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷனோட பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 × 2400 பிக்சல் டென்சிட்டியும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜோடு இருக்குது. ஸோ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5160 கொடுத்துருக்காங்க mAh பேட்டரி. ஸோ 1 day 1.5 days எல்லாம் உங்களுக்கு தாராளமாக போதும். நீங்கள் ரொம்ப கேம் விளையாடுறவங்களா இருந்தீங்களாலும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் PUBG மாதிரிலாம் விளையாடினீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 6-7 கேம்ஸ் வந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ பர்சனலாக எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம், நான் டெஸ்ட் பண்ணி இன்னொரு வீடியோ முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸில் டார்க் மோட் ரொம்பவே பிடிக்கும். இதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறதை விட டார்க் மோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7லேருந்து ஒரு 10% வரைக்கும் பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதோட யூஐ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக Poco ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ்லாம் இருக்காது. ஷியாமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் நிறைய கொடுத்துருப்பான். ஸோ இதில் வந்து ரொம்பலாம் இல்லை, பட் நெட்ஃப்ளிக்ஸ் கொஞ்சம் ஆப்ஸ்லாம், லிங்க்டின் அது மாதிரி ஆப்ஸ்லாம் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. பட் அதை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை, பட் இன்னும் க்ளீனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு என் ஒப்பீனியன். ஸோ இப்போ இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் பட்ஜெட் 20,000 இருந்து நீங்கள் ஒரு கேமிங் லெவல் பர்ஃபார்மன்ஸோட ஒரு ஃபோனை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பியூடெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.